சாமிக்கே கல்யாணம் பண்ணி அழகு பாக்குற ஊர் தான் நம்ம மதுரை. அந்த மதுரையோட சித்திரை திருவிழா பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி ஃபுல்லா பாருங்க. சித்திரை திருவிழான்றது அண்ணனுக்கு தங்கச்சி இருக்க ஒரு அழகான பாச போராட்டம். மதுரையோட அரசியா இருக்க மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தை நடத்தி வைக்க அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மலையை விட்டு கீழே இறங்கி வராரு. தங்கச்சி கல்யாணத்துக்கு போறன்னு ரொம்ப சந்தோஷமா தங்க குதிரையில ஏறி வராரு. ஆனா வரவழியில மக்கள் காட்டின அன்புனால ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரதுக்கு தாமதம் ஆயிருது. அப்போ அழகர் வைகை ஆத்தை நெருங்குறப்போ ஒரு செய்தி வருது. என்னது, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. நம்ம வரத்துக்குள்ளேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அண்ணனுக்கு பயங்கர கோவம். அதனால மதுரைக்குள்ள போகாம நேரா வைகத்திலேயே இறங்கிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச சொக்கநாதர் மீனாட்சி அம்மனும் வைகை ஆத்துக்கே வந்து அண்ணனை சமாதானப்படுத்தி அப்புறம் கூட்டு போறாங்க. இந்த நினைவை வருஷம் நினைவு கூறுற மாதிரி இந்த சித்திரை திருவிழா நடக்குது. இந்த பிரம்மாண்டமான திருவிழா வர ஏப்ரல் 19 மீனாட்சி அம்மன் கோயில்ல கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு மே 1 கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குறதோட இந்த திருவிழா முடியும். இந்த திருவிழா பாக்குறதுக்காக உலகத்துல இருந்து எங்கெங்க இருந்து வந்து பாப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து போகாம இருந்தா எப்படி? சோ இந்த திருவிழா கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மே 1 மதுரையை கூட்டு போய் அலப்பற பண்ணுங்க. இந்த வீடியோ மதுரைக்காரங்க நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பத்தி. Download ShareChat.